Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா. நம் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே? நன்மை செய்கிற இருதயமாய், தேவனுக்கு ஜீவ ஊற்றை புறப்படும் இருதயமாய் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோமா? அந்த இருதயத்தில் ஹல்லேலூயா எப்படி புத்தி கூர்மை, உணர்ச்சி எல்லாம் கேடுள்ளதாக இருக்கிறதா, இல்லை நன்மை செய்கிறதா இருக்கிறதா? ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய இருதயத்தில் ஹல்லேலூயா நமக்கு ஜெபிக்கிற இருதயமாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. இருதயங்கள் தியானிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம் இருதயத்தில் தேவனுடைய வசனம் எப்போதும் காத்து கொண்டுகிற இருதயமாய் காணப்பட வேண்டும் தேவ பிள்ளைகளே. சங்கீதம் 119:11 கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இருதயத்தை, தேவனுடைய வசனத்தை இருதயத்தில் மறைத்து வைத்திருக்க வேண்டும் என்று. சங்கீதம் 19:14 என் கண்மலையும் என் மீட்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தில் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நினைவுகள் கர்த்தருக்கு பிரியமான நினைவுகளாக இருக்கிறதா, அல்லது பிரியமில்லாத நினைவுகளாக இருக்கிறதா? வாயின் வார்த்தைகள் ஜீவனுள்ளதாக இருக்கிறதா, இல்லது ஜீவனற்றதாக இருக்கிறதா? ஹல்லேலூயா. எபேசியர் 5:19 சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் கர்த்தரை பாடி எப்போதும் மகிழ்ந்திருக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற நினைவுகள் ஹல்லேலூயா எல்லா நினைவுகளும் நல்ல நினைவுகளாக, ஜீவ ஊற்று அதிலிருந்து புறப்படத்தக்கதாய், ஏசப்பாக்கு பிரியமான நினைவுகளாக இருக்கணும். வாலிப பிள்ளைகளே, உங்கள் இருதயம் சின்ன இருதயம், அந்த இருதயத்தில் எல்லா காவலுக்கும் ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒன்றும் செய்யாதபடி தேவனுடைய ஹல்லேலூயா இருதயமாய் காணப்படணும். மனம் திரும்புதலுடைய இருதயமாக இருக்கணும். கவலையற்ற இருதயமாக இருக்கணும். கோபமுள்ள இருதயமாக இருக்குதா? மற்ற மேலே எரிச்சல் உள்ள இருதயமாக இருக்குதா? கதிரக்கூடிய இருதயமாக இருக்குதா? அல்லது பெருமையில் உள்ள இருதயமாக இருக்கிறதா? நம்ம ஜெபிக்கலாம், கர்த்தர்கிட்ட கேட்கலாம், எஸ்அப்பா எங்கள் இருதயத்தை நல்ல இருதயமாய் மாற்றுங்க, எங்கள் இருதயத்திலேருந்து ஜீவ ஊற்று புறப்படணும்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அதன்படி வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அந்த ஜீவ ஊற்றாகிய கிறிஸ்து எங்களுக்குள்ளே பிறந்து எங்களோடு கூட எங்கள் இருதயமாக இருங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறீங்க பரலோக தேவனே. அப்பா, அருமையான இந்த காலை வேலைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. எல்லா காவலோடும் எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்கள் ஏசப்பா கர்த்தாவே இந்த துஷ்ட லோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் இருதயத்தில் பாவமில்லை என்று நாங்கள் சொல்லலை, ஆனால் பாவமற்ற கிறிஸ்து எங்களோடு கூட இருப்பதனால் பாவமில்லாது வாழ கிருபை தாங்க ஆண்டவரே. யாத்ராகமம் 4:14 சொன்னது போல, கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டார். லேவியரின் ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறான் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்பொழுது அவன் இருதயம் மகிழும் என்று சொன்னது போல் ஆண்டவரே, உம்மை காணும்போது உம்முடைய இருதயம் மகிழத்தக்கதாய் எல்லா காவலோடு புத்தியை காத்துக்கொள்ள கிருபை தாங்க. வாலிப பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபை தாங்க சுவாமி. எல்லாரையும் ரட்சித்து கொள்ளுங்க, ஊழியக்காரர்களை பாதுகாத்து கொள்ளுங்க, தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்நாள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், நீரே வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹாவ் அ பிளஸ்ட் டே. பாய்.